Hey, hi guys, welcome to AanuSarts. So, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் பெயிண்டிங்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ், பேசிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் நான் கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுருக்கேன். பட் பேசிக் எது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பேசிக். ஸோ ஆயில் பெயிண்ட். ஸோ இதெல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறத ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கேம்லின் பிராண்டோட ஸ்டூடண்ட் ஆயில் கலர். ஸோ இது வந்து 9 ml டியூப்பு. ஸோ இதில் வந்து டோட்டலாக 12 ஷேட்ஸ் இருக்கும். இது வந்து 390 சம்திங் என்னமோ வரும். ஸோ நான் எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து சேம் கேம்லின் பிராண்டோட தான் ஆர்டிஸ்ட் ஆயில் கலர்ஸ். இது வந்து ஸ்டூடண்ட்டு, இது ஆர்டிஸ்ட், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இது 20 ml டியூப்பு, இது 9 ml டியூப்பு. ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஸோ ஸ்டூடண்ட் ஆயில் கலர்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டிஸ்ட் குவாலிட்டி இருக்க ஆயில் பெயிண்ட் வந்து வாங்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரஷஸ். ஸோ இது வந்து லோக்கல் ப்ரஷஸ் தான். இதெல்லாம் நார்மலாக வார்னிஷ் பண்ணுறதுக்கு அண்டு ஜெஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் கேம்லின் பிராண்டோடது ரொம்ப பழசாயிடுச்சு. அண்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் லோக்கல் அண்டு நிறைய லோக்கல் ஷாப்பில் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கினேன். அண்டு இதில் வந்து இதுவும் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் செட்டாக இருந்துச்சு, அதோடு சேர்த்து வாங்கினேன். ஃப்ளாட் ப்ரஷ்ஷு அண்டு ரவுண்ட் ப்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு 1 to 10 சம்திங் நம்பர்ஸில் இருந்துச்சு. ஒரு டோட்டலாக 6 ப்ரஷஸ் இருந்துச்சு, ஃப்ளாட் ப்ரஷ்ஷு அண்டு ரவுண்ட் ப்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரஷ் வாங்கினேன். அண்டு இப்போ ரீசெண்டாக இந்த ப்ரஷ் வாங்கினேன். இது வந்து ஃபேபர் கேஸ்டலோடது. ஃபேபர் கேஸ்டலோட ஃப்ளாட் அண்டு ரவுண்ட் ப்ரஷ் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, இது ரவுண்ட் ப்ரஷ்ஷு. ஸோ இது ரெண்டுமே நம்பர் வந்து நம்பர் 1. ஸோ அதே மாதிரி ரவுண்ட் ப்ரஷ்ஷும் நம்பர் 1 தான். ஸோ நான் சின்ன நம்பர் வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்பர் 1 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரஷஸ் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் இதை நான் யூஸ் பண்ணலை. ஸோ நிறைய ப்ரஷ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நம்ம பார்த்தாச்சு ப்ரஷஸ் வந்து நீங்கள் லோக்கல் ஷாப்பில் ஏதாவது பெயிண்ட் ஷாப்பில் போய் கோலம் போடுறதுக்கு ப்ரஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ்ஷு, ஃப்ளாட் ப்ரஷ்ஷு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் ஷாப்பில் தான் நான் இந்த ப்ரஷ் வாங்கினேன். ஸோ இது ரொம்பவும் நல்லா இருக்குது. அந்த ப்ரிசில்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக நல்லா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் நிறைய வாங்கி வச்சுருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்கும் இந்த இது. ஸோ இது வந்து பெயிண்ட் ஷாப்பில் தான், லோக்கல் பெயிண்ட் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து நான் மதுரையில் இருக்கிறப்ப வாங்கினேன். இப்போ வந்து நான் கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ இங்கே வந்து எனக்கு நிறைய கடை அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நானேவும். ஸோ ப்ரஷஸ் அண்டு பெயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இது வந்து அங்கே மதுரையில் தான் நான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். ஒரு ப்ரஷ்ஷு 10 ரூபா, இது 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவும் நல்லா இருக்குது வார்னிஷ் அண்டு ஜெஸோ அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பெயிண்ட் அண்டு ஆயில் பெயிண்ட் அண்டு ப்ரஷஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜெஸோ வந்து நான் ஒயிட் ஜெஸோக்கு இது தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் வாங்கியிருக்கேன், இன்னும் நான் ட்ரை பண்ணலை. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து ப்ரைஸ் வந்து 300 போட்டிருக்கு. பட்டு நான் 250 சம்திங் தான் வாங்கினேன் ப்ரைஸு. அண்டு இது வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஆன்லைன் லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது 250 ml
பாட்டில். ஸோ இது இன்னும் நான் ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு ஆயில் பெயிண்ட் தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்துச்சு அப்படின்னா இதில் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பெயிண்ட்டு, ப்ரஷ்ஷு, ஜெஸ்ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் இன்னொன்று வந்து மெயின் கேன்வாஸ். ஸோ இது வந்து கேன்வாஸ் ரோல். இந்த கேன்வாஸ் ரோல் வந்து நான் 300 சம்திங் வாங்கினேன். இப்போ தான் வாங்கினேன், ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இதோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 12 இன்ச்சு அண்டு 5 மீட்டர் அப்படின்ற கணக்கில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இது வந்து வெளிப்பக்கம், இது வந்து உள்பக்கம். இதான் ப்ரைம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி 2 கோட்டிங் கொடுத்து ப்ரைம் பண்ணி இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஜெஸோ யூஸ் பண்ணி ஒரு டைம் ப்ரைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஆயில் பெயிண்ட்டுக்கு. ஸோ நல்ல பெரிய ரோல் தான், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இது எவ்வளோக்கு 5 மீட்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நான் இன்னும் அதெல்லாம் மெஷர் பண்ணி பார்க்கல, பட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தானே, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் கேன்வாஸ் வந்து நம்ம ரோலாக பார்த்துட்டோம். ரோல் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து கேன்வாஸ் போர்டு. ஸோ இது வந்து நான் கேன்வாஸ் போர்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து டோட்டலாக ஒரு செட்டாக வாங்கினேன். எனக்கு வந்து 400 சம்திங் வந்துச்சு. இதோட ப்ரைஸ் அண்டு லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் ஒன்று ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது. இது 2 ஒரு பிராண்டுன்னு நினைக்கிறேன். இது 2 ஒரு பிராண்டு, இது வேறு ஒரு பிராண்டு, அண்ட் இது வேறு பிராண்டு. பட் நல்லாயிருக்கு, ஓகே தான். இன்னும் ட்ரை பண்ணல, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து சைஸ் வந்து A5 சைஸ் அளவுக்கு இருக்குது. இது A4 கிட்ட இருக்குது. இது A4 விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் இது வந்து A3 சைஸுக்கு இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஹூக் மாதிரி மாட்டி அதில் கட்டு கம்மி மாதிரி கனெக்ட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் ஆணியில் மாட்டி வாலில் மாட்டி வச்சிடலாம். ரொம்ப ஈஸி. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஆணி மாட்டுற மாதிரி வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கூட அப்படியே மாட்டி வச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் ஃப்ரேம் போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இப்படியே பெயிண்ட் பண்ணி நீங்கள் வாலில் ஹேங் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக இந்த ஸ்டிச்சு கேன்வாஸ் போர்டு வாங்கினேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே கேன்வாஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது கூட ட்ரை பண்ணலாம். இது வந்து ஸ்டிச்சு கேன்வாஸ் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஸ்டிச் பண்ணி ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் வந்து பெயிண்டிங்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த 2 போர்டுக்கும் நான் பெயிண்டிங் பிளான் பண்ணி வச்சிட்டேன். இந்த 2க்கும் இதில் சின்னது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருசு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த சின்னதில் தான் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த கேன்வாஸ் போர்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாம். அண்ட் இன்னொன்று வந்து கேன்வாஸ் போர்டுலேயும் நம்ம வந்து இப்போ ப்ரைமர் யூஸ் பண்ணணும், அதாவது ஜெஸோ யூஸ் பண்ணணும். ஜெஸோ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டோட்டலாக 4 பீசஸ். ஸோ இந்த ஒரு சிங்கிள் பீஸ் A3 மட்டுமே நான் வந்து பார்த்தப்ப 300 இருந்துச்சு. ஸோ அதனால் காம்போவாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா 400 சம்திங் வந்துச்சு. அதனால் காம்போவாக நான் வாங்கிட்டேன். ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்ல, ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு இது நல்லா கிடைக்கிது. இதுவும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு நீங்கள் ஒரு வேளை கேன்வாஸ் ரோல், அதாவது இந்த கேன்வாஸ் ஷீட் மாதிரி இருக்குன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து மாஸ்கிங் டேப் அவ்வளோவா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ண தான் போகிறோம் சைடில் முதற்கொண்டு. ஸோ அதனால் நமக்கு மாஸ்கிங் டேப் இதுக்கு தேவைப்படாது. பட் கேன்வாஸ் ரோலுக்கு இதை வந்து கட் பண்ணி நம்ம என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்போ எட்ஜஸில் வந்து உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பேலட், பெயிண்டிங் பேலட். ஸோ இந்த பேலட் நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆயில் பெயிண்டிங்க்கு கிளாஸ் பேலட் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இது A4 சைஸில் இருக்க ஒரு கிளாஸ் தான். ஸோ இதை வந்து நான் பேலட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன்.
ஏன்னா இதில் வந்து ஆயில் பெயிண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் காஞ்சிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் மேக்ஸிமம் இந்த பேலட் சொல்கிறேன். பட் இதுவே இந்த பிளாஸ்டிக் பேலட்லேயே நல்லா ப்ளைனாக எந்த ஒரு கட்டங்கட்டமாக இந்த மாதிரி பாக்ஸாக இல்லாமல் இருக்கும்னா அந்த பேலட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக பெயிண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா அப்படி ஸ்மூத்தாக இருக்கும்போது பெயிண்ட் ஈஸியாக எடுக்கிறதுக்கு காஞ்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இதெல்லாம்னா நீங்கள் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கணும். அண்ட் இந்த இதில் கலர்ஸ் வேறு எனக்கு அப்படியே ஒட்டுது, அதனால் எனக்கு அது பிடிக்கலை. ஸோ அதனால் இந்த பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேலட் நைஃபு. ஒரு நைஃப் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு நைஃப் போதும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ஜெஸ்ஸோ எடுத்து கேன்வாஸில் வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அண்டு கலர்ஸை மிக்ஸ் பண்ணி பேலட்டில் எடுத்து வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ பேலட் நைஃப் ஒன்றாவது வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இல்லை எனக்கு பேலட் நைஃப் வேணாம் அப்படின்னா நீங்கள் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரஷ்ஷில் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால தான் எப்பயுமே நான் பேலட் நைஃப். பட் பேலட் நைஃப் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கலர்ஸாக, அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அங்கங்கே நீங்கள் ஒரு 2-3 கலர்ஸ் சேர்க்கும்போது அந்த கலர்ஸ் வந்து தனித்தனியாக தெரியும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பேலட் நைஃப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் பேலட் நைஃப் சொல்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து டிஷ்யூ. ஸோ எனி டிஷ்யூஸ் எது வேணாலும் ஓகே. டிஷ்யூஸ் வந்து மேக்ஸிமம் அந்த ப்ரஷ்ஷில் இருக்க பெயிண்ட்டை எடுக்கிறதுக்கு இதுக்காக ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அதையும் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். அண்டு இன்னொன்று ரொம்ப மெயின் பியூரிஃபைட் லின்சீட் ஆயில். இதுவும் கேமல் பிராண்டோட தான். ஸோ இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து மதுரையிலேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஆயில் அப்படின்றனால லீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் பேக்கு பிரிக்க கூட இல்லை. ஸோ இந்த ஆயில் வந்து நான் வாங்கி ரொம்ப யூஸ் பண்ணவே இல்லை. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ இருக்குது இன்னமும். அண்டு வார்னிஷ் வந்து இது 2வது வார்னிஷ் நான் யூஸ் பண்ணுறேன். சேம் கேமல் பிராண்டோட ஆர்டிஸ்ட் பிக்சர் வார்னிஷ் ஃபார் ஆயில் கலர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து நல்லா நீங்கள் பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த வார்னிஷ் யூஸ் பண்ண முடியும். ஸோ பெயிண்ட் வந்து ஆயில் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே பெயிண்ட்டும் அந்த வார்னிஷோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அப்போ உங்கள் பெயிண்ட்டு தான் டோட்டலாக ஸ்பாயில் ஆகும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரா பண்ண பெயிண்ட்டு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதுக்காக முன்னாடியே சொல்லிடு. அண்ட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மெட்டீரியல்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக பார்க்கலாம். அண்டு லாஸ்ட் ஸோ தின்னர் வந்து எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ இது வந்து நானும் பெயிண்ட் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து 1/2 லிட்டர் 45 ரூபா, 1 லிட்டர் 190 இந்த இதில் போட்டிருக்கு. ஸோ பட் நான் வாங்கினது வந்து 1 லிட்டரே 180 போட்டிருக்காங்க. பட் நான் வாங்கினது 100 ருபீஸ் சம்திங் தான் இந்த பாட்டில் வாங்கினேன். ஸோ இது வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரஷஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரஷ் வந்து ஆயில் பெயிண்ட் வந்து வேறு எதுலேயுமே நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. தின்னர் இருந்தால் தான் க்ளீன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஆயில் யூஸ் பண்ணியே ஒரு சிலர்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது வந்து அவ்வளோவா பிடிக்கலை. அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஆயில் வந்து குறைஞ்சதுக்கு காரணமே அதுதான். பட் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதை விட பெயிண்டில் யூஸ் பண்ணுறத விட அதை கழுவுறதுக்கு ரொம்பவே நிறைய தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதில் ரொம்பவும் போன மாதிரி இல்லை, ரொம்ப ஆயிலியாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து தின்னர் யூஸ் பண்ணேன். தின்னர் வந்து எனக்கு 1 லிட்டரே இந்த பாட்டில் வந்து 100 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இது எனக்கு கொஞ்சம் அஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் இது நான் வாங்கிக்கிட்டேன். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். இதுவே கேம்லின் பிராண்ட்லேயும் உங்களுக்கு தின்னர் இருக்குது. பட்டு அது வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டிலாக தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு 100 ருபீஸ் அப்படின்றப்ப ஸோ இது வாங்கி ட்ரை பண்ணுறப்ப இது ஓகேவாக இருக்கும். ஸோ இதில் 1/2 லிட்டர் அண்டு சின்ன பாட்டில் அந்த மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் ஷாப்பில் போய் கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆயில் பெயிண்ட் பற்றி எல்லாமே பார்த்தாச்சு, எல்லா மெட்டீரியல்ஸையும் பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க.
அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் ஒரு 6 to 7 மந்த் வரைக்கும் என்னால் வீடியோஸ் போட முடியலை. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கேன் அண்ட் இங்கே வந்து நான் கொஞ்சம் செட் ஆகிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ வீடியோஸை வந்து நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் ரெகுலராக கண்டிப்பாக வீடியோஸ் வரும். அதுவும் மெயினாக ஆயில் பெயிண்டிங். ஏன்னா நான் இப்போ தான் ஆயில் பெயிண்டிங் ப்ராப்பராக ஃபுல் மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு நிறைய ஆயில் பெயிண்டிங் வீடியோவாக வரும். ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.